லார்ட். Praise the Lord. Good morning. பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. ஆமாய்யா. வாங்க வாங்க. எப்படி சரி, நல்லா இருக்கேன். என்ன முள்ளு மரத்துக்கு கீழே நிக்கிறீங்க? ஆமா, அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரே யோசனையா இருக்குது. மரங்கள்ல முள் இருக்குது, இல்ல ஏறுறது எவ்வளவு கடினமா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். உண்மையாவே இந்த மரத்துல எல்லாம் ஏறி அந்த காயெல்லாம் பறிக்கணும் ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, ஆனா நான் பைபிள்ல வாசிச்சேன்ல, சகையு அப்படி சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தாரு. அவர் குள்ளமா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு விரும்பி காட்டுத்தி மரத்துல ஏறான்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன். அப்ப இயேசுவை பாக்குறதுக்காக அந்த மனுஷன் அந்த காட்டத்தி மரத்து மேல சிரமப்பட்டுதான் ஏறி இருப்பாரு. ஏன்னா காட்டத்தி மரத்துல முள்ளுகள் இருக்குன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. இன்னொரு இடத்துல நானும் என்ன சொல்றது, பைபிள் டீச்சர் சொல்றாங்க, காட்டத்தி மரத்துல முள்ளு மட்டும் கிடையாது, விஷமான அந்த எறும்புகள், பொதுவாவே அந்த மரத்துல அவ்வளவு எறும்புகள் இருக்குமா. அந்த எறும்பு ரொம்ப கடிக்கக்கூடிய எறும்பு. ஆமா, ஆனா பாருங்க, இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அவர் எதையும் பொறுப்பெடுக்காம முள்ளு மத்தியிலும் எறும்புகள் மத்தியிலும் மேல ஏறிட்டாரு. இயேசுவை அவர் பார்க்கறதுக்கு அங்க ஒளிச்சிருந்தாரு. ஆனா எனக்கு என்ன அதுல ஒரு பெரிய விஷயம்னா, இயேசுவை அவர் பார்க்க நினைச்சிருந்தாரு, ஆனா இயேசுதான் அவரை பார்க்கணும்னு அங்கே வந்தாரு. கரெக்டா சொன்னீங்க. பாருங்க, நான் இங்க நிக்கிறேன், நீங்க என்ன தேடி வந்த மாதிரி இயேசு கிட்ட வந்து மேல பார்த்து சகைவே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. முன்ன பின்ன பாக்காத ஆளு, முன்னாடி கூட உங்களை எனக்கு தெரியும். ஆனா சகைவை பத்தி இயேசுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா எப்போ இயேசு சகைவேன்னு சொன்னோன்னே சகைவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. ஆமாங்க, உடனே கீழே இறங்கிவான்னு அழைச்சாரு. கிட்ட வந்ததும் அவனை அணைச்சி அவன் வீட்டுக்கே போய் அங்க போய் போஜனம் பண்ணாரு. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவருக்காக நாம காத்திருக்கோம்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு. நீங்க அவரை தேடுறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களை சந்திப்பார். இயேசுவை கண்டுகொள்ள விரும்பினால் சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.